பிரைஸ் தி லார்ட். இன்றைய அப்பத்துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பேசின 7 வார்த்தைகளை நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட கடைசி 7வது வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 23வது அதிகாரத்திலே 46வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவி ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஆமென். கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே யூத ஜனங்களால் அவர் அடிக்கப்பட்டு காயப்படுத்தப்பட்டார். அவர் நொறுக்கப்பட்டு சிலுவையிலே அவர் அறையப்பட்டிருந்தார். பாருங்க, அவரை அவ்வளவாய் அடித்து துன்புறுத்தினதுனாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்து போகல. அல்லேலூயா. பாருங்க, அவர் தேவன், அவர் மனிதன் அல்ல, அவர் தேவன். அவர் ஜீவனை தாமே அவர் பிதாவுடைய கைகளில் அவர் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அவரை எந்த மனுஷனாலுமே அவரை கொல்ல முடியாது. அல்லேலூயா. பாருங்க, தாமே தம்முடைய ஜீவனை, அதாவது ஆவி என்றால் ஜீவன், தம்முடைய உயிரை தாமே பிதாவின் இடத்துல அவர் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. பாருங்க, ஒரு வசனத்துல கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்கிறார். பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே 10வது அதிகாரத்துல 17-18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனிங்க. நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். பாத்தீங்களா? அப்போ ஒருவரும் அவருடைய ஜீவனை எடுக்க முடியாது. அல்லேலூயா. ஒரு மனுஷனாலும் அவருடைய ஜீவனை அவரிடத்திலிருந்து எடுக்க முடியாது. அவரே அவருடைய ஜீவனை பிதாவுடைய கரத்தில் அவர் ஒப்பு கொடுத்தார். பாருங்க, அவர் சிறு வயதிலிருந்தே அவரை பாருங்க, அவருடைய ஜீவனை எடுக்க எத்தனையோ முறை அவர் முயற்சித்திருந்தாங்க. ஆனா ஒரு முறை கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒருவராலுமே கொல்ல முடியவில்லை. அல்லேலூயா. காரணம், அவர் தேவனால் அனுப்பப்பட்டவர். அல்லேலூயா. தேவனுடைய கிரியைகளை செய்து முடிக்கும்படி இந்த பூமியிலே அனுப்பப்பட்டபடினாலே இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் அவரை ஒன்றுமே செய்ய முடியல. அல்லேலூயா. நீங்க பாருங்க, அவர் குழந்தையா இருக்கும் போது 2 வயசாய் இருக்கும் பொழுது ஏரோது ஒரு கட்டளை கொடுக்கிறான். அதாவது 2 வயசுல இருக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளையும் நீங்க கொல்லணும்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஆர்டர் போடும் போது, அந்த அவருடைய நாட்கள் அவர் 2 வயசா இருக்கும் போது இருந்த எல்லா 2 வயது குழந்தைகளையும் ஏரோது கொன்று போட்டான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் அந்த நாள்ல அவர்கள் கொல்லவே முடியவில்லை. அது மாத்திரம் கிடையாது, அவருக்கு 30 வயதாகும் பொழுது பிசாசு அவர் ஒரு பெரிய தேவாலயத்தின் உப்பருகையின் மேல் கொண்டு போய் நிறுத்தி தாழ குதியும் என்று சொல்லி அவரை சோதனைக்கு உட்படுத்தினார். அங்கேயும் சாத்தானால் அவரை ஒரு நாளுமே அவரை கொல்ல முடியவே இல்லை. எத்தனையோ தரம் சாத்தானால் முயற்சித்து, ஆனாலும் கொல்ல முடியவில்லை. அதுவும் அல்லாமல் எத்தனையோ தரம் பாருங்க, வேத பாரகர், பரிசேயர், பிரதான ஆசாரியர்கள் இவரை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி காத்திருந்தாங்க. ஆனா ஒரு நாளிலும் கூட அவரை பிடிக்க தேவனாகிய கர்த்தர் அனுமதிக்கவே இல்லை. அல்லேலூயா. பாருங்க, அது மாத்திரம் கிடையாது, நிறைய இடங்கள்ல நீங்க பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நிறைய இடங்கள்ல கொல்ல முயற்சி செய்தாங்க. அது மாத்திரம் கிடையாது, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல 13:33 நாம் வாசிக்கிறோம். ஏரோது இடத்துல இருந்து ஆட்கள் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாருங்க எச்சரிக்கிறாங்க. ஏரோது உம்மை கொல்ல நினைக்கிறார், கொல்ல எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் சொல்லும் பொழுது அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் தைரியமா ஒரு பதில் சொல்றார். என்ன கேட்டீங்கன்னா, நான் இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாளைக்கும் எருசலேமிலே நான் இருப்பேன் என்று சொல்லி அந்த நரிக்கு போய் சொல்லுங்கள், எருசலேமிலே ஒரு தீர்க்கதரிசியும் கொல்லப்பட முடியாது என்று சொல்லி அவர் தைரியமாய் சொல்லுகிறார். காரணம், அவருடைய ஜீவனை ஒருவரும் எடுக்க முடியாது என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தார். அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற இந்த பூமியிலே வந்தேன் என்று சொல்லி அவர் நன்கு அறிந்திருந்தபடினாலே அவர் தம்முடைய ஜீவனை குறித்து ஒரு நாளும் கவலைப்படவே இல்லை, ஒரு நாளும் அவர் பயப்படவே இல்லை. அல்லேலூயா. அவருக்குள்ள அந்த நிச்சயம் இருந்தது, அந்த நம்பிக்கை இருந்தது. பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த நாட்கள்ல நீங்க பயந்து கொண்டிருக்கிறீங்களா? மரண பயத்துல இருக்கிறீங்களா? சாத்தான் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறானா? இல்ல மனிதர்கள் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறாங்களா? இல்ல போராட்ட பிரச்சனைகள் உங்களை கலங்கடித்து கொண்டிருக்கிறதா? இந்த உங்களுடைய ஜீவனை எடுத்து விடுவேன் என்று சொல்லி யாராவது உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறாங்களா? நீங்க பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்க மேல ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் ஒரு திட்டத்தின்படி அனுப்பினாரோ அதே போல உங்க ஒவ்வொருவர் மேலையும் ஆண்டவர் ஒரு மகா பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அந்த திட்டம் உங்களை நிறைவேறி முடிகிற வரைக்கும் உங்க உயிரை ஒருபோதும் ஒருவரால் எடுக்கவே முடியாது. ஆகையினால் அந்த காலை நேரத்துல தைரியமா இருங்க, சாத்தானை பார்த்து தைரியமா பேசுங்க. இயேசு கிறிஸ்து பேசினது போல ஒரு நாளும் உன்னால என்னை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி சாத்தானுக்கு எதிர்த்து நில்லு.
அப்போது அவர்கள் உங்களை விட்டு ஓடி போவார். அல்லேலூயா. ஆகையினால் பயப்படாதிருங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.